வைக்கணும். ரெண்டு அடியில் சொல்லி புரிய வைப்பவர் திருவள்ளுவர். ஒரே அடியில் சொல்லி புரிய வைப்பவள் மனைவி. சிறகடிப்போம் நாங்க. பெண் காதலியா இருக்கிறப்ப பாசத்தை வீசுவதும் மனைவியா மாறிய பின்பு பாத்திரத்தை வீசுவதும் சகஜமப்பா. நாம தான் ஓரமா போகணும். அம்மா பத்தி ஒரு கவிதை சொல்லுங்க. அம்மானாலே கவிதை தான், தனியா கவிதை வேற சொல்லணுமா? முன்னாடி கறி வேகலன்னு கேட்டதுக்கு என்ன செய்யறது, எனக்கு வாய்ச்சது கூறு கட்ட குக்கரா இருக்குங்கிறா. திருமண மேடையில் மணமகனுக்கு கொடுக்கப்படும் கடைசி வார்னிங், பொண்ணை கூப்பிடுங்கோ, நல்ல நேரம் முடிய போகிறது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஒவ்வொரு அரிசியிலயும் நம்ம பேரை வேணா கடவுள் எழுதலாம். ஆனா அது பிரியாணியா பழைய சோறான்னு முடிவு பண்றது பொண்டாட்டி தான். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான 3 வழிகள். 1 சரிம்மா, 2 சாரிம்மா, 2 என் தப்புதாம்மா. இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. திருமணத்துல சேர்றதும் ராணுவத்துல சேர்றதும் ஒன்று. இமைப்பொழுதும் தாக்குதலை எதிர்கொள்ள தயாரா இருக்க வேண்டும். ஜாக்கிரதை. என்னப்பா வீட்டுக்குள்ள வெடி சத்தம் கேக்குது? அது ஒண்ணு இல்ல, எங்க அம்மா பூரி சுடுறாங்க, பயப்படாதீங்க. மனைவி கணவனை திட்டுவது குளத்தில் கல்லெறிவது போல, ஆனால் கணவன் மனைவியை திட்டுவது தேன் கூட்டில் கல்லெறிவது போல. ஜாக்கிரதை. லைஃப்பை தொலைச்சிட்டேடா நானா, இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. வெய்ய காலம் ரொம்ப புழுக்கமா இருக்குது, ஐஸ் கட்டியிலேயே இருக்கணும் போல இருக்குது. அவசரப்படாதீங்க, அதெல்லாம் ஆபரேஷனுக்கு அப்புறம். ஐஸ் கட்டி என்ன, ஐஸ் பெட்டியிலே. புருஷனுக்கு இருக்கிற பசி அப்பவே போயிடும் மனைவி கிட்ட இந்த வார்த்தை கேட்கும்போது. சாப்பிட்டு மடிங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. உலகம் பூரா போய் தேடினாலும் என்ன மாதிரி மனைவி கிடைக்க மாட்டா. எனக்கு என்ன பைத்தியமாடி பிடிச்சிருக்கு. மறுபடியும் உன்ன மாதிரியே தேட. மனைவி மீது கோபத்தை அளவுக்கு மீறி வெளிப்படுத்தினால் சாம்பார் ரசமாகும், ரசம் விஷமாகும். எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி வாழணும்னா அடுத்த ஜென்மத்துல காசாதான் பிறக்கணும். வாழ்க்கையில காசு பணம் இல்லைனாலும் நம்மள தேடுற மாதிரி 2 பேரையாவது சம்பாதிக்கணும். அப்போ நீ பஜாஜ்ல தான் கடன் வாங்கணும், அவன் தான் தேடிட்டு இருப்பான். வாழ்க்கை என்பது ஐஸ்கிரீம் மாதிரி, டேஸ்ட் பண்ணினாலும் கரையும், வேஸ்ட் பண்ணினாலும் கரையும். அதனால வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணாம டேஸ்ட் பண்ணுங்க. ட்ரை பண்றேன் மேடம். மனைவிகளுக்கும் மனிதாபிமானம் உண்டு. சமையலறையில் கத்திகள் இருந்தும் பூரிக்கட்டைகளையே தேர்ந்தெடுக்கின்றார்கள். குழந்தையை அம்மா நீண்ட நேரம் திட்டிக் கொண்டிருந்தால் அது குழந்தையை அல்ல என புரிந்து கொள்பவனே புத்திசாலி கணவன். சிறப்பான ஆள் நீ. இன்ன இருந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுக்கிற அன்னைக்கு பார்த்துதான் மனைவி கேப்பா. ஏங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு? எதுக்குங்க அடிக்கடி என் முகத்துல தண்ணி தெளிக்கிறீங்க? உங்க அப்பா உன்னை பூ மாதிரி பாத்துக்க சொன்னார், அதான். என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் 2 செருப்பையும் ஒரே நேரத்துல போடவும் முடியாது, கழட்டவும் முடியாது. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? எரும மாடு பால் கொடுக்க பயன்படுவதை விட பெற்றோர்கள் நம்மை திட்டுவதற்கே அதிகம் பயன்படுகிறது. ரவைய கிண்டி பக்கத்துல கொஞ்சம் சர்க்கரையை வச்சா அது சாதா நாள், சர்க்கரையை அதுலயே போட்டு கிண்டினா அது கல்யாண நாள். மெச்சூரிட்டினா என்னன்னு தெரியுமா சார்? செருப்பை கழட்டி அடிக்கணும்னு தோன்றவனை கூட நல்லா இருக்கியான்னு கேட்கறது தான் சார். என்னைக்கு இவளுக பீன்ஸ் பொரியல்ல பச்சை மிளகாயும் பீட்ரூட் பொரியல்ல சிவப்பு மிளகாயும் போடுறத நிப்பாட்டுறாளுகளோ அன்னைக்கு தான் சமையல் உருப்பிடும். கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டேன்டா. என்னம்மா திடீர்னு பக்கத்து வீட்டுல மாமியார் மருமகள் சண்டைய பார்த்து ஆசை வந்துருச்சுடா, அதான். யாரு சார்? என்ன மாப்பிள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? என்ன புள்ள பெத்து வச்சிருக்கீங்க? பூரியில எப்படி காத்தடிக்கிறதுன்னு கேக்குறாயா உன் பொண்ணுன்னு. தங்க செயினை உருக்குனா தங்கம் வரும்,
வெள்ளி செயினை உருக்குனா வெள்ளி வரும். அப்போ சைக்கிள் செயினை உருக்குனா சைக்கிள் வருமா? அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா. அவன் நிறுத்துறாது லூசுக்கு மட்டும் வந்து பேர் காம்பறா. புரோட்டா பிரியாணின்னு சாப்பிட்டவன்லாம் பெரிய ஃபூடி இல்லடா, உப்புமா. இருந்தாலும் அசராம 3 தடவை வாங்கி சாப்பிட்றான் பாரு, அவன் தான் ரியல் ஃபூடி. பள்ளிக்கூடங்களை கடந்து செல்கையில் மனதில் அடக்க முடியாத ஆசைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. பழைய பள்ளி நினைவுகளா மாப்ள? பள்ளி நினைவுகளா? இப்போ இருக்கிற பள்ளி டீச்சர் மாமா எம்புட்டு அழகா இருக்காங்க. இப்படிதான் ஒவ்வொரு படம் பார்க்கும் போதும் ஃபுட்பால் கோச் ஆகணும், பைக் ரேசர் ஆகணும்னு வெறி வருது. அப்புறம் என்ன, இன்டர்வெல்ல முட்டை பப்ஸ் தின்னதும் அடங்கிருது. டாக்டர், எப்பவுமே தூங்கிட்டே இருக்கேன். அதுக்கேன் கவலைப்படுற? ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு போனா எழுதி தரேன், அப்புறம் பாரு தூங்கவே மாட்ட. வெண்பொங்கல்ல இருக்க 10 முந்திரியில 1 கூட நமக்கு வராது. ஆனா 30 மிளகும் நமக்கு மட்டும்தான் வரும். அதுதாங்க நம்ம வாழ்க்கை. இவன் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான் நினைச்சே வாழ்றோம். ஆனா உண்மையில ஒருத்தனும் நம்மள பத்தி நினைக்கிறதே இல்ல. இதோட பேச்சு நேத்து கடைசியா ஏன் ரசம் சாப்பிடுறாங்கன்னு இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன். தட்டு கழுவ ஈஸியா இருக்கு, அதுக்குதான். இவ்ளோ சோகமா இருந்தாலும் கரெக்டா டைமுக்கு பசிச்சிருது. என்ன மானம் கெட்ட வயிறோ, பிறர் அன்புக்கு ஏங்குறத விட பிரியாணி சாப்பிட்டு தூங்குறது மேல். அந்த பேஷண்ட் வரும்போது ஃப்ரெஷர் 190 இருந்துச்சு, இப்ப எப்படி 140க்கு குறைச்சது? கூட வந்து அவரோட சம்சாரத்தை வெளியில உட்கார வச்சோம். நாரதர் எல்லா வீட்டுக்கும் போக முடியாது, அதனால தான் கடவுள் உறவினர்களை படைத்துள்ளான். நீ அப்படி வரியா? பிரியாணியும் வாழ்க்கை மாதிரி தாங்க, பீஸ்ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கும். நமக்கானதுன்னு அது நம்மள கண்டிப்பா தேடி வரும். கரெக்ட் தான். அதான் டெய்லி ஒரு ப்ராப்ளம் வருதே. லாட் ஆஃப் ப்ராப்ளம், டெய்லி ப்ராப்ளம், டிஃபரெண்ட் ப்ராப்ளம். அனைத்தையும் மறந்துட்டு திட்டு வாங்குவது ஆண், அனைத்தையும் ஞாபகம் வச்சு திட்டுவது பெண். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம போனீங்கன்னா முட்டை மந்திரிச்சு வச்சிடுவேன். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க.